அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் தொடர்ச்சியாக ஒப்பு கொடுத்தலை குறித்து தியானித்து வரலாம். நேற்று தினத்தில் ஒப்பு கொடுத்தல் என்பது ஒரு நாள் அனுபவம் அல்ல, ஒரு சமயத்தின் அனுபவம் அல்ல. கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் கர்த்தர் நம் வாழ்க்கையில் செய்ய வேண்டிய கிரியை செய்து நிறைவேற்றும் அளவும் நாம் ஒவ்வொரு நாளும் ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி தியானித்தோம். அவைகள் உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று சொல்லி நான் கிறிஸ்து இயேசுவுக்குள் விசுவாசிக்கிறேன். கேட்கிறதை இங்கேயே விட்டு விடாமல் அதை சற்று ஒரு சில நிமிஷங்கள் ஆகிலும் நீங்கள் அதை அசை போடுங்கள். மறுபடியும் அவைகளையே குறித்து யோசியுங்கள். மறுபடியும் நேற்று தினத்தில் என்ன தியானித்தோம் என்று தேடுங்கள். ராத்திரி எதை குறித்து தியானித்தோம் என்று சொல்லி ராத்திரி யோசித்து படுங்க. மறுபடியும் அதை கேட்டுக்கிட்டே இருங்க. அப்பா, எனக்கு இப்படி வாக்கு பண்ணியிருக்கிறீங்க, அதை நிறைவேற்றுங்க. இன்றைக்கு இதை தியானித்தோம், அது என் வாழ்க்கையில் நடக்கட்டும்னு சொல்லி கர்த்தருக்கு பின்பாகவே இருங்க. அவரை தொடர்ந்து பின் செல்லுங்க. அவரோக்கிட்டு நெருங்கிக்கிட்டே இருங்க. செய்யும் அளவும் விட முடியாத ஆண்டவரே என்று சொல்லி ஒரு தீர்மானத்தோடு இந்த நாட்களை கை கொள்ளுங்க. அப்பொழுது இவைகள் நிச்சயமாகவே பிரயோஜனமாக இருக்கும். இன்றைக்கும் கூட ஒரு தலைப்போடு தான் உங்களோடு கூட பேச ஆசைப்படுகிறேன். The grace to surrender என்கிற தலைப்பின் கீழ் உங்களோட பேச வாஞ்சிக்கிறேன். The grace to surrender. சரணடைய செய்யும் கிருபை, சரணடைய செய்யும் கிருபை அல்லது சரணடைய தூண்டும் கிருபை, ஒப்பு கொடுத்தலுக்கு தூண்டுகிற கிருபை, ஒப்பு கொடுக்க செய்கிற கிருபை. நீங்களும் நானும் ஒப்பு கொடுத்தலை குறித்து ஒரு வாரமாய் கேட்டுக்கொண்டு வருகிறோம். ஒப்பு கொடுத்தல் என்று சொன்னால், மறுபடியும் சொல்லுகிறேன், வெறும் வாய்களினால் சொல்லுகிற பேச்சு அல்ல. மெய்யாகவே இனி கர்த்தருடைய அதிகாரம்தான், என்னுடையவைகள் எதுவும் அல்ல. கர்த்தர் சொல்லும் வரை கர்த்தருடைய பிள்ளையாகிய நான் செயல்பட மாட்டேன். கர்த்தர் சொல்லும் வரை என் மனதுக்கு பிடித்தாலும் நான் அவைகளில் ஈடுபட மாட்டேன் என்று சொல்லி தன்னை தானே அடக்கி கொண்டு கர்த்தருடைய சித்தத்துக்கு இடம் கொடுப்பதுக்கு பேர்தான் ஒப்பு கொடுத்தல். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்போ ஒப்பு கொடுக்க எனக்கும் ஆசைதாங்க. ஏன்னா அப்பா சொல்லியிருக்கிறாங்க, வெறும் ஒப்பு கொடுன்னு சொல்லலை. அப்பா ஒப்பு கொடுங்க, ஏன்னா உங்கள் திட்டங்களை விட உங்கள் வழிகளை விட எஸ்ஐயா 55 அதிகாரத்தில் வாசித்தோமே 8 தொடங்கி 10 வரைக்கும் அங்கே அப்பா என்ன சொல்லியிருக்கிறாங்க? அவருடைய திட்டங்களும் அவருடைய வழிகளும் நம்மை விட, சொல்ல மாட்டீங்களா, மேலானவைகள். எவ்வளோ மேலங்க? இந்த பூமி இந்த வானம் எவ்வளோ உயரமோ அவ்வளவு மேலான திட்டங்களை வச்சிருக்கிறாங்க. நல்லதாக இருக்கும். அப்போ அது இல்லாமல் பாருங்களேன், ஆதியிலேயே அந்தத்தை பார்க்கிற கர்த்தர் நம்முடைய தேவன். ஆரம்பத்திலேயே முடிவு தெரியும் அவருக்கு. அவ்வளவு தெரிந்த அவர் கையில் நாம் நம்பி ஒப்பு கொடுக்கிறது நல்லது தான். அதுவும் அவருடைய கரம் எப்படிப்பட்டதுன்னு உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். தி ஆர் வெயிட்டிங் ஹேண்ட்ஸ். நம் வாழ்க்கையில் கிரியை செய்ய காத்திருக்கிற கரங்கள் அவைகள். இப்படி ஒப்பு கொடுக்கிறது நல்லது தான், நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதனால தான் ஒவ்வொரு நாளும் வரும், ஒப்பு கொடுங்க ஒப்பு கொடுங்கன்னு ஒவ்வொரு நாளும் நான் சொல்ல 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 நீங்கள் அதை கேட்டு அட போயா என்று சொல்லி அழுத்து போகாமல் மீண்டும் கடந்து வரீங்க. ஏன் தெரியுமா? உள்ளத்தின் ஆழத்தில் நமக்கு எங்கேயோ ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று சொல்ல மாட்டீங்களா? வாஞ்ச இருக்கு. எங்களுக்கும் ஆசை தான் பிரதர், எங்களுக்கும் ஒப்பு கொடுக்க ஆசை. அப்படி ஒப்பு கொடுக்கவும் கர்த்தர் நம்மேல் ஒரு கிருபை கொடுக்கிறார். அந்த கிருபை எதுக்கு? இந்த கிருபை ஒப்பு கொடுக்க தூண்டுகிற கிருபை. நான் மறுபடியும் சொல்லுகிறேன், கேளுங்கள். நாம நம்முடைய சுயத்தினால ஒப்பு கொடுக்க முடியாது. நாம நம்முடைய பலத்தை கொண்டு ஒப்பு கொடுக்க முடியாது. ஒரு நாள் செய்யலாம், 2 நாள் செய்யலாம், 3வது நாள் என்ன ஆயிடும் தெரியுமா? we will be frustrated. we will say it is enough. அட அவ்வளோதான் ஏன் முடியும், என்னுடைய எல்லாம் அவ்வளவுதான். என்ன சொல்லுவோம்? என்னுடைய பொறுமைக்கு. பார்த்தீங்களா, நம்ம சொல்கிற வார்த்தைகள் இதான். நானும் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன், அவ்வளோதாங்க. கரெக்ட் கரெக்ட். அதுதான் நம்முடைய பலன். தட் இஸ் தி எண்ட் பாயிண்ட் ஆஃப் விக்ரம். தட் இஸ் தி எண்ட் பாயிண்ட் ஆஃப் தி அதர் சைல்டு. தட் இஸ் தி எண்ட் பாயிண்ட் ஆஃப் யோர் நேம். அவ்வளோதான் செய்ய முடியும். ஆனால் நம்ம கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிறதுனாலே அவர் ஒப்பு கொடுக்க சொல்லுகிறவர் வெறும் ஒப்பு கொடுங்கன்னு சொல்கிறவர் அல்ல. அதற்கு தேவையான கிருபையும் நம்மேல் ஊற்றி விடுகிற தேவன். அந்த கிருபை பெற்றுக்கொண்டோம் என்று சொன்னால் அப்போ நாம் என்ன பண்ணலாம்? ஒப்பு கொடுக்கலாம். நல்லா கவனிங்கள். கிருபை என்பது ஒப்பு கொடுத்ததினால் உண்டாகுகிற ஈவு அல்ல. I'll tell you again.
Grace is not the reward for our surrender, but grace is the power that produces surrender. புரியுதா உங்களுக்கு? கிருபை என்பது ஒப்பு கொடுக்கிறதினால் உண்டாகுகிற ஈவு அல்ல, ஒப்பு கொடுக்க உண்டாகுகிற வல்லமை. என்னோட சேர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம். கிருபை என்பது ஒப்பு கொடுத்ததினால் உண்டாகுகிற ஈவு அல்ல, நான் ஒப்பு கொடுக்க உண்டாகுகிற வல்லமை. அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? அந்த கிருபை என்ன பண்ணுது? நமக்கு ஒப்பு கொடுக்க தூண்டுது. இது கர்த்தர் கொடுக்கிற கிருபை. நல்லா கவனிங்க. Submission is not self-centered, but it is grace generated. நாம ஒப்பு கொடுத்தல் என்பது it is not self-generated. சுயத்தினால் தூண்டப்படுகிறது அல்ல ஒப்பு கொடுத்தல், கிருபையினால் தூண்டப்படுகிறது தான் ஒப்பு கொடுத்தல். புரியுதா உங்களுக்கு? இது அதுதான் சொன்னேனே, நாம ஒப்பு கொடுத்தா என்ன பண்ணுவோம்? அவ்வளோதாங்க. அதுக்கு ஒரு எல்லை உண்டுங்க, அதனுடைய காரியங்கள் உண்டுங்க. ஆனால் கிருபை பெற்று நாம் செயல்படுவோமானால் அந்த கிருபை நம்மை ஒப்பு கொடுக்க தூண்டும். ஆனாலும் கூட இந்த கிருபை பெற்று ஒப்பு கொடுத்தாலும் அது சுலபமானது அல்ல. I will never pretend submission is easy. If you are somebody who have submitted to the authority that the Lord has put you under, then you will know submission is not easy. நீங்கள் மெய்யாகவே யாருக்கெல்லாம் ஒப்பு கொடுக்கணும் தெரியுமா? வேதாகமத்தின்படி குடும்பம் கிறிஸ்து இயேசுவுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும், திருச்சபை கிறிஸ்து இயேசுவுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும், இயேசு பிதாவுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும், நாம இயேசுவுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும், மனைவி கணவனுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும், பிள்ளைகள் பெற்றவர்களுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும், வாலிபர்கள் மூப்பர்களுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும், அடிமைகள் எஜமான்களுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும், இப்படி வேலைக்காரர்கள் தன்னுடைய எஜமான்களுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும், தேச குடிமக்கள் தேசத்தின் அதிகாரங்களுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆல் தீஸ் ஆர் தேர் ஃபார் சப்மிஷன். நீங்கள் யாருக்காவது இவைகளில் எங்க நீங்க சேர்றீங்களோ, யாருக்கு கீழே நீங்க இருக்கிற பொசிஷன் உங்களுடையதோ அதுக்கு ஒப்பு கொடுத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். 2 காரியம் தெரிஞ்சிருப்பீங்க. இது வரைக்கும் ஒப்பு கொடுத்தது உண்மையானா என்ன தெரிஞ்சிருக்கும்? 2 காரியம். ஒரு வாலிபர்களை கேளுங்க, ஒரு மூப்பன்னு கீழே ஒப்பு கொடுக்கறது எப்படியப்பா இருக்கு? சபை மக்களை கேளுங்க, ஊழியக்கார கீழே ஒப்பு கொடுக்கறது எப்படிங்க இருக்குன்னு. எப்படி இருக்கு? ஊழியக்காரன் கீழே, அவருடைய அதிகாரத்துக்கு கீழே விசுவாசிகளாக ஒப்பு கொடுக்கறது எப்படி இருக்கு? அட எல்லாத்தையும் அவர் கேட்டு தான் செய்யணுமா? இது இப்படி தானா? அது அப்படி? ஆமாம், அப்படிதான். கசப்பா இருக்கிறதுன்றதுனால எங்களால முறைகளை மாற்றிக்க முடியாது. தட் இஸ் ஹவ் இட் ஒர்க்ஸ். ஒன்றும் செய்ய முடியாது. இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்க, அப்போ ஒப்பு கொடுக்கறது என்னவா இருக்காது? 2 காரியம் நீங்கள் தெரிஞ்சுக்கிடலாம். என்ன தெரியுமா? ஒப்பு கொடுக்கறது சொல்ல மாட்டீங்களா? சுலபம் இல்லை. வேதமும் நமக்கு அப்படி சொல்லலை. அது ரொம்ப சுலபங்க ஒப்பு கொடுங்கன்னு சொல்லவே இல்லை வேதம். இயேசுவும் அதை சொல்லலை. அப்படி சொல்ல முடியாது இல்லையா? அது கஷ்டம் தானே. கஷ்டம் தானே. சுலபம் இல்லை, கஷ்டம். ஆனாலும் அடுத்தது 2வது, அது கூடாததும் அல்ல. அல்லேலூயா. சொல்ல மாட்டீங்களா? அது சுலபமானது அல்ல, அதே நேரத்தில் கூடாதது அல்ல. அதனால தான் இன்னைக்கும் நீங்கள்லாம் அப்படி வாழ்ந்து, இப்போ அம்மாக்களை கேட்டன்றதுனால சொல்கிறேன், அப்படி வாழ்ந்து நீங்கள் இன்னைக்கு சாட்சியாக இருக்கிறீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். என்னோட சேர்ந்து சொல்லுங்க, ஒப்பு கொடுத்தல் சுலபமானது அல்ல, அதே நேரத்தில் கூடாததும் அல்ல. ஆமாம், நல்லா கவனிங்க. நான் உங்களுக்கு இதை குறித்து உங்களுக்கு வேதத்தில் காட்டி கொடுக்குறேன் பாருங்களேன். கிருபையை கர்த்தர் கொடுக்கிறதே நாம ஒப்பு கொடுக்கத்தான் என்பதற்கு. 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளலாம். God provides grace if He wants us to submit. Because He wants us to submit. 12ஆம் அதிகாரம் வசனம் 8 தொடங்கி வாசிக்கலாம். அப்போ நீங்க 7லேருந்து வாசிக்கணும். கவனிங்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், எனக்கு கொடுக்கப்பட்ட வெளிப்பாடுகள் நிமித்தம், மேன்மையின் நிமித்தம் என் மாம்சத்தில் ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது.
அது என்னை நானே உயர்த்தாதபடிக்கு அது என்னை குட்டுகிற சாத்தானாய் இருக்கிறது, சாத்தானுடைய தூதனாய் இருக்கிறது. அந்த முள் என்னை விட்டு நீங்கும்படி நான் என்ன பண்றேன்? ஜெபிக்கிறேன், மறுபடியும் ஜெபிக்கிறேன், மறுபடியும் ஜெபிக்கிறேன் என்று சொல்லுங்க. 3 என்பது அங்க டைரக்ட் நம்பரா கூட இருக்கலாம், அல்லது ஏதாவது ஒரு சிம்பாலிக்கா கூட இருக்கலாம். தான் நிச்சயமாகவே பூரணமாய் செபித்து கர்த்தருக்கு தெரிவித்ததாக கூட காணப்படலாம். செபித்து 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 கொண்டே இருந்தாங்க. பின்பு அதற்கு ஆண்டவராகிய இயேசு, என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும். என்ன ப்ராமிஸ் பண்ணல தெரியுமா? அது உன்னை குட்டாதுன்னு சொல்லல, அது உன்னை வேதனைப்படுத்தாதுன்னு சொல்லல. வேதனை இருக்கும், வலி இருக்கும், ஆனா என்னமும் இருக்கும், கிருபையும் இருக்கும். புரியுதா? சுலபம் இல்லை, ஆனா கிருபை கொடுக்கிறதுனால கூடாததும் இல்லை. யூ அண்டர்ஸ்டாண்டிங் இட்? ஐயா, வேதம் மட்டும்தான் நமக்கு அப்படி கற்றுக் கொடுக்கும். பாருங்களேன், உதாரணத்துக்கு நீங்கள் வேதத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா வேதம் சொல்லும், இந்த கிருபை என்ன செய்யும் அப்படின்னு சொன்னால், உபத்திரவங்களுக்கு மத்தியில், உபத்திரவம் கடந்த பின்பு அல்ல, உபத்திரவத்துக்கு மத்தியில், உபத்திரவத்துக்கு பதிலாக கூட இல்லை, இந்த கிருபை என்ன வேலை செய்யணும்னு சொல்லி கொடுக்குறேன். உபத்திரவம் கடந்து வந்த பின்பு நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கிற கிருபை அல்ல, உபத்திரவத்துக்கு பதிலாக சந்தோஷத்தை கொடுக்கிற கிருபை அல்ல, உபத்திரவத்துக்கு மத்தியில் தாங்கி கொள்ளுகிற கிருபை. யூர் அண்டர்ஸ்டாண்டிங் இட்? கர்த்தர் கொடுக்கிற கிருபை எப்படி என்று சொன்னால், நீங்கள் இதெல்லாம் முடிங்க பின்பு பாருங்கன்னு சொல்கிறதில்ல, இல்லை அந்த வழிகளெல்லாம் எடுத்துட்டு இந்தாங்க கிருபைன்னு சொல்கிறதில்ல. இந்த கிருபை எதற்கு? அப்படிப்பட்ட சூழ்நிலைகளுக்கு மத்தியில் நீங்களும் நானும் கர்த்தருக்கு சாட்சியாய் ஒப்பு கொடுக்கவே. யூர் அண்டர்ஸ்டாண்டிங் தட்? புரியுதா உங்களுக்கு? அதுதான் கிருபை. கர்த்தர் நீங்களும் நானும் ஒப்பு கொடுப்பதற்காக முதலாவது என்ன கொடுக்குறாங்க தெரியுமா? கிருபை கொடுக்குறாங்க. The grace for submission. நீங்களும் நானும் ஒப்பு கொடுக்க அவர் கிருபை கொடுக்கிறார். அந்த கிருபை தான் நம்மளை என்ன தூண்டுது? ஒப்பு கொடுக்க தூண்டுது. வழிகளை நீக்கிறதில்ல அந்த கிருபை, உபத்திரவங்களை மாற்றுறதில்லை அந்த கிருபை, உபத்திரவத்துக்கு பதிலாக நன்மைகளை கொண்டு வந்து சேர்க்கிறது இல்லை அந்த கிருபை. அந்த கிருபை இவைகள் எல்லாவற்றுக்கும் மத்தியில் இருந்தாலும் ஒப்பு கொடுக்க செய்கிறது தான் அந்த கிருபை. இட் இஸ் ஆக்சுவலி சம்திங் வெரி ஸ்ட்ரேஞ்ச். இட் இஸ் அ ஸ்ட்ரேஞ்ச் ஃபினாமினா. உங்களுக்கு புரியுதா? அது சாதாரணமானதே இல்லைங்க. வலிச்சா என்ன பண்ணணும்? வலிச்சா என்ன பண்ணணும்? பொதுவா சொல்ல மாட்டீங்களா? வலிச்சா அதை விட்டு கடந்து வரணும். இல்லைங்க, அப்படிதான் போகணும். வழி மாற்றுவீங்களா? இல்லை, மாற்ற மாட்டேன். ஆனால் என்ன கொடுப்பேன்? அந்த கிருபை கொடுக்கறதுனால நீங்கள் என்ன பண்ணுவீங்க? வலிச்சாலும் பரவாயில்ல, போவோம், இன்னும் போவோம், இன்னமும் கடந்து போவோம். இது மாறவும் மாறாது, இதுக்கு பதிலாகவும் வராது. ஆனால் அதுக்குள்ளே கடந்து போக என்ன கொடுப்பாங்கப்பா? அதை தெரிஞ்சுதான் நாம் என்ன பண்ணுவோம்? ஒப்பு கொடுப்போம். புரியுதா உங்களுக்கு? இப்போ பாருங்களேன், உதாரணத்திற்கு ஆண்டவராகிய இயேசு சீஷர்களோடு கூட இருக்கிறாங்க. ராவ் போஜனத்தை ஆசரிச்சு ஆச்சு, பஸ்கா முடிஞ்சு போச்சு. இப்போது எல்லாரும் எந்திரிச்சு எங்கே போகிறாங்க? கெத்செமனே தோட்டத்துக்கு போகிறாங்க. போகிற போது இயேசுவுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். தான் உபத்திரவப்பட போகிறாங்கன்னு தெரியும். மறுரூப மலையில் மோசையோடும் எலியாவோடும் பேசின பின்பு நான் சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு, மோசே எலியா என்னென்னு பேசினாங்க? இயேசுகிட்ட என்னென்னு பேசினாங்க? மறுரூப மலையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து படப்போகிற பாடுகளை குறித்தும் மரணத்தை குறித்தும் அவருடைய உயிர்த்தெழுதல் குறித்தும் தான் பேசினாங்க. அது என்ன அடையாளம்? நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களும் இயேசு நிறைவேற்ற போகிறதைத்தான் அங்கே சம்பாஷணை நடந்துச்சு. இப்போ இயேசு அதை கேட்டு இறங்கி எங்கேயாவது ஓடி ஒளிஞ்சு கொள்ள நினைக்கல. இறங்கி எங்கே போகிறாங்க தெரியுமா? இப்போ இறங்குற பயணமே எருசலேமுக்கு தான். நேராக எருசலேமுக்கு வராங்க. இப்போ இயேசுவை கேளுங்க, உங்களுக்கு வலிக்காதா? வலிக்கும். உங்களுக்கு அவமானமாக இருக்காதா? அவமானமாக தான் இருக்கும். இப்போ தான் கொஞ்சம் 2-3 நாட்களுக்கு முன்பாக வாய்களை திறந்து ராஜா வாழ்க, ராஜா வாழ்க, தாவீதின் குமாரன் என்று சொன்ன அதே வாய் தாயா இன்னைக்கு உங்களை பார்த்து சிலுவையில் அறையும்னு சொல்லுமே. உங்களுக்கு வலிக்காதா? வலிக்கும். காரி உமிழ்வாங்களே, ஆமாம் வலிக்கும். உமிழ்ந்து சேரை உண்டாக்கி கண்களை கொடுத்த தேவனை பார்த்து உமிழ்வாங்களே, வலிக்காதா உங்களுக்கு? வலிக்கும்.
உங்களுடைய வஸ்திரங்களை எல்லாம், எங்கள் நிர்வாணத்தை மூட இறங்கி வந்த தேவகுமாரனே உம்மை நிர்வாணப்படுத்துவாங்களே, உமக்கு அவமானமா இருக்காதா? இருக்கும். இவைகள் எல்லாம் இருந்தாலும் அவைகளுக்கு மத்தியில் நான் ஒரு வார்த்தை சொன்னேன். என்ன சொன்னேன் தெரியுமா? பிதாவே, ஏன் சித்தம் இல்லை, உங்க சித்தம் நடக்கட்டும்னு சொன்னேன். வேதம் சொல்லுகிறது, வானத்திலிருந்து ஒரு தேவதூதன் இறங்கி அவரை பலப்படுத்தினார். அந்த பலன் இப்போ தெரிஞ்சியும் என்ன பண்ணும்? ஒப்பு கொடுக்க செய்யும். அதுதான் கிருபை. ஒப்பு கொடுக்க கிருபை வேணும். You and I must ask for the grace to submit. நீங்களும் நானும் வெறும் ஒப்பு கொடுக்கணும்னு கேட்கறதுனால ஒப்பு கொடுக்க முடியாது. அதனால தான் பாவம் மறுபடியும் மறுபடியும் தலை தூக்கும் நம் வாழ்க்கையில். மறுபடியும் பிசாசானவன் கிரியை செய்வான். மறுபடியும் நம்ம வாழ்க்கையை பின்மாற்றத்துக்குள்ளேயே கடந்து போக செய்வான். சாபங்களும் பிசாசின் கிரியைகளும் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் வாழ்க்கையில் மீண்டும் எப்படி கிரியை செய்ய முடிகிறது? காரணம் இதுதான். என்ன தெரியுமா? நாம வழிகளையும் உபத்திரவங்களையும் கண்டு விலகி ஓடுகிற ஆட்கள். பிசாசு அவைகளை வழியாக பயன்படுத்தி கொண்டு மறுபடியும் கிரியை செய்ய ஆரம்பிச்சிருவான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு அவைகளை கண்டு விலகி ஓடலை. அதற்கு தேவையான கிருபைக்காக ஜெபித்தார். பவுல் தன் சரீரத்தில் குட்டுகிற சாத்தானுடைய தூதன் என்று சொல்லுகிறான். அவன் இருந்தாலும் கர்த்தராகிய இயேசு அதை விளக்கலை. அதற்கு பதிலாக அதற்கு நடுவில் அவன் செயல்பட கிருபை கொடுத்தாங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னாங்க, அப்படின்னா பரவாயில்ல ஆண்டவரே, அப்படின்னா பரவாயில்ல, எனக்கு இன்னும் பலவீனங்கள் இருக்கட்டும். அவைகளுக்கு மத்தியில் நீங்கள் எனக்கு என்ன கொடுக்குறீங்க? கிருபை கொடுக்கறதுனால இப்போ நான் எவ்வளவு உபத்திரவங்கள் இருந்தாலும் நான் என்ன பண்ணுவேன்? சொல்ல மாட்டீங்களா? ஒப்பு கொடுப்பேன். I will still submit because grace does that in my life. எப்படிங்க ஒப்பு கொடுக்குறீங்க? அது அவர் ஊற்றுகிற கிருபையினால என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த கிருபை தான் நம்மை ஒப்பு கொடுக்க தூண்டும். அப்போஸ்தலனாகிய பவுலை வாசித்து பாருங்கள். தீர்க்கதரிசி வருகிறார். அப்போஸ்தலனாகிய பவுலுடைய அரைக்கச்சையை எடுத்துக்கொள்கிறான். பெல்ட் எடுத்துக்கிறாரு. கை கால்களை கட்டிட்டு சொல்றாங்க, இந்த பெல்ட் யாருக்கு சொந்தமோ அவரை எருசலேம்ல இப்படி தான் செய்ய போறாங்க. விசுவாசிகள் எல்லாம் அழுறாங்க, ஐயா பவுலே போகாதீங்க, அங்க எருசலேம்ல உங்களுக்காக ஆபத்துக்கள் காத்திருக்கு, போகாதீங்க. தெரியாம போய் மாட்டிக்கல. வாசித்து பாருங்க, அப்போஸ்தலர் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம்னு நினைக்கிறேன். Shall we turn to book of Acts chapter 20? 22ஆம் வசனத்தை வாசிங்க. அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். இப்பொழுது நான் ஆவியிலே கட்டுண்டவனாய் எருசலேமுக்கு போகிறேன். அங்கே எனக்கு நேரிடும் காரியங்களை நான் அறியேன். எனக்கு நேரிடுகிற காரியங்களை நான் அறிவேன். கட்டுகளும் உபத்திரவங்களும் எனக்கு வைத்திருக்கிறது என்று பரிசுத்த ஆவியானவர் பட்டணந்தோறும் தெரிவிக்கிறதை மாத்திரம் அறிந்திருக்கிறேன். ஆகிலும் அவைகளில் ஒன்றை குறித்து நான் கவலைப்படுறதில்லை. என் பிராணனை கூட நான் அருமையாக எண்ணாமல் முடிக்கவும் கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணவும் விரும்புகிறேன். அதனால அவர் கொடுக்கிற அந்த கிருபை இப்படி எல்லா உபத்திரவங்களும் இருக்கும் தெரிஞ்சியும் தான் நான் என்ன பண்றேன்? தைரியமா ஒப்பு கொடுக்க முடியும். எப்படி பவுலே நாம கேட்கணும், எப்படி ஒப்பு கொடுக்க முடியுது உங்களால்? அப்படி எப்படிங்க செய்ய முடியுது? அது உண்மைக்கே நாங்க இல்லை, எங்கள் மேல் ஊற்றப்பட்ட அந்த கிருபை அதற்கு மத்தியில் எங்களை ஒப்பு கொடுக்க செய்கிறது. நான் யோசிப்பேன், நேற்று தினத்திலும் கூட வில்லியம் டிண்டேல் என்கிற ஒரு ஊழியக்காரை குறித்து பார்த்து கொண்டு இருந்தேன். அந்த ஊழியக்கார் எப்படிங்க கடைசி நிமிஷம் கூட தன் ஜீவனை எடுக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணாங்க. ஆண்டவரே, இங்கிலாந்து ராஜாவுடைய கண்கள் திறக்கப்படட்டும். கொலை செய்ய உத்தரவு கொடுத்தவங்க, ஆண்டவரே இங்கிலாந்து ராஜாவுடைய கண்கள் திறக்கப்படட்டும், அதுதான் கடைசி வார்த்தைகள். கொன்றாங்க. எப்படி முடிஞ்சிச்சு இவங்களால? நம்மை ஒரு சூழ்நிலையில் அப்படி நிறுத்தினா நம்ம என்ன பண்ணுவோம்? சாபமா கரைச்சி கொட்டுவோம் இல்லையா? அதுதான் கிருபை. அந்த கிருபை பெற்றுக்கிட்டா நம்ம என்ன பண்ண மாட்டோம் தெரியுமா? ஒப்பு கொடுத்துலேருந்து தப்பிக்க நினைக்க மாட்டோம். அந்த கிருபை நம்மை ஒப்பு கொடுக்கறதுல இன்னும் நடத்தி செல்லும். புரியுதா உங்களுக்கு? தெரியாமலாம் இல்லைங்க, தெரியும். ஆனாலும் ஒப்பு கொடுக்க அந்த கிருபை எங்களை தூண்டி நடத்துகிறது. அப்போ நம்ம கர்த்தருடைய
சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கவே நமக்கு என்ன வேணும்? கிருபை வேணும். இப்போ உதாரணத்துக்கு பாருங்களேன், கர்த்தரும் கூட அப்படி கிருபை கொடுத்துட்டு தான் ஒப்பு கொடுக்க நம்ம எதிர்பார்க்குறாங்க. ஆதாரத்துக்கு நீங்க லூக்கா புஸ்தகம் 1:30 திருப்பி வாசித்து பாருங்க. God gives grace so that we can surrender. லூக்கா புஸ்தகம் 1:30. தேவதூதன் மரியாளை நோக்கி, மரியாளைய பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றுட்டீங்க. இப்போ உங்களுக்கு கிருபை கொடுத்தாச்சு. கிருபை கொடுத்ததுனால இப்போ நான் உங்களுக்கு ஒரு அசைன்மெண்ட் சொல்ல போறேன். என்னங்க, நீங்க கர்ப்பவதி ஆவீங்க. என்னங்க பேசுறீங்க? இது எப்படிங்க ஆகும்? தேவதூதனே, இது எப்படி ஆகும்? பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேல் வருவார், ஆகையினால் உங்களில் பிறக்குகிற பிள்ளை பரிசுத்தமானதுங்க. இந்த அம்மாவுக்கு ஃபுல்லாக புரிஞ்சிச்சேன்னு நினச்சிங்களா? நான் உங்களுக்கு ஒரு செய்தி எடுத்திருக்கிறேன். மேரி சப்மிட்டட் when she did not understand, மேரி சப்மிட்டட் after she understood. ரெண்டுமே எடுத்திருக்கிறேன். யூடியூப்ல இன்னைக்கு இருக்கு, நீங்க பாருங்க உங்களுக்கு வேணுமானால். கவனித்து கேளுங்க. அப்போ மரியாளுக்கு முழுசா புரியல. ஐயா, அவங்க கேள்விப்படுறது இதுவரைக்கும் உலகத்தில் அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடந்ததே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு காரியத்துக்கு தங்களை எப்படி ஒப்பு கொடுத்தாங்க? நான் கடந்த நாட்கள் உங்களுக்கு இதை குறித்து சொன்னேன். ஒரு வாலிப மகள் தன்னுடைய ஆசைகள், எதிர்பார்ப்புகள் எல்லாவற்றையும் விட்டு இதை ஏற்றுக்கொண்டாங்கன்னு சொன்னா, அதுவும் பாருங்களேன், அடுத்த நிமிஷமே யோசித்து சொல்றேன், மனோவாவை கேட்டு சொல்றேன்ற மாதிரி எல்லாம் எந்த கரையும் கிடையாது. சொன்ன மாத்திரத்தில் எப்படிங்க ஒத்துக்கிட்டீங்க மரியாளே அப்படின்னு சொன்னா, மரியாள் சொல்லுவாங்க, அதற்குண்டான கிருபையை கர்த்தர் எனக்கு கொடுத்திருந்தாங்க. கிருபை பெற்றதினாலே என்னால் ஒப்பு கொடுக்க முடிஞ்சிச்சு. அந்த கிருபை எதுக்கு மரியாளுக்கு? ஸ்திரீகளுக்குள்ள நீ ஆசீர்வாதமா இருப்ப. அந்த கிருபையே எதற்கு உங்களுக்கு? நீங்க ஒப்பு கொடுத்து தேவ சித்தம் உங்கள் மூலமாய் நிறைவேற்றுவதற்காக கிருபை கொடுத்ததினால் ஒப்பு கொடுக்க கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நமக்கு கிருபைலாம் எதற்கு கிருபை? இன்னைக்கு தேவ சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக அல்ல. அவர் நம் வாழ்க்கையில வைத்திருக்கிற நோக்கங்கள் நிறைவேறுவதற்காக அல்ல. எதுக்கு கிருபை? அதுவே தெரியாது. கர்த்தர் வேதம் சொல்லுகிற தீத்து புஸ்தகம் 2 நினைக்கிறேன், திருப்பிங்க. கிருபை கொடுக்கிறதே ரட்சிப்பு நிறைவேற்றத்தான் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். டைட்டஸ் சாப்டர் 2:11 நினைக்கிறேன், வாசிங்க பார்க்கலாம். எல்லா மனுஷர்களும் ரட்சிக்கப்படத்தக்க தேவ கிருபையானது பிரசன்னமாகி நாம் அவபக்தியையும் லௌகீக இச்சைகளையும் வெறுத்து தெளிந்த புத்தி உள்ளவர்களாகி நீதியும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இவ்வுலகத்தில் ஜீவனம் பண்ண இந்த கிருபைகள் தான் அவைகளை நமக்கு காட்டிக் கொடுக்கிறது. It is this grace that teaches and trains you and me and empowers you and me so that we can say no to the self and yes to God. இந்த கிருபை தான் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது, நம்மை பலப்படுத்துகிறது, வல்லமை உள்ளவர்களாக்குது. எதுக்கு? நம்முடைய சுயத்திற்கு இல்லை என்று சொல்லவும், பரிசுத்த ஆவியானவருக்கு ஆம் என்று சொல்லவும். நமக்கு அவர் தான் சொல்லணும், ஆம் என்றும் சொல்லணும், அவர் சொல்லணும். நாம் என்ன சொல்லுவோம்? நான் கூப்பிட்டேன், நீங்களோ எனக்கு உத்தரவு கொடுக்கிறதில்லை என்று சொல்லுகிறீர்கள். That is our response to God. How do we expect God's response for us? Yea and yes. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் ஒப்பு கொடுக்க நமக்கு கிருபைகள் வேண்டும், கிருபைகள் வேண்டும். இன்னும் கிருபை வேணும்பா. எதுக்கு? நான் இன்னும் ஒப்பு கொடுப்பேன். இன்னும் கிருபை வேணும்பா. எதுக்கு? அவைகள் வழின்னு தெரிஞ்சாலும் ஒப்பு கொடுப்பேன். இன்னும் கிருபை வேணும்பா. எதுக்கு? என் சுயத்தை தள்ளி உம்முடைய தீர்மானத்தை எடுத்துக்கொள்ள எனக்கு கிருபை வேண்டும் ஆண்டவரே, எனக்கு கிருபை வேணும்பா அப்படின்னு சொல்லி உள்ளத்தில் அங்கலாய்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் கர்த்தருடைய பரிசுத்த ஆவியான விசேஷித்த கிருபைகளை அப்படியே இறப்பாங்க. தெரியுமா? He will just bestow grace upon grace upon grace upon grace. எதுக்குயா? கிருபையின் மேல் கிருபை நமக்கு
எதற்கு கிருபையின் மேல் கிருபை? இன்னமும் ஒப்பு கொடுக்கிறவனாய் மாறி போவேன். You are submitting but you will excel in submitting. Hallelujah. நாம் ஒப்பு கொடுக்கிறோம், ஆனா ஒப்பு கொடுக்கிறதுல வல்லவர்களா மாறி போயிடுவோம். Can you even imagine there's a group that God has a remnant who can exceedingly submit, who can excel in submitting. ஒப்பு கொடுக்கிறதுல வல்லவருங்க அவங்க. உதாரணத்துக்கு பாருங்க, மக்கதோனியாவுடைய விசுவாசிகள் எப்படிப்பட்டவங்கன்னு நினைக்கிறீங்க? அவர்கள் இருந்த வறுமையில உதார்வத்தமாய் கொடுத்தவங்க. You see that? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இது தெரிஞ்சுக்கங்க. ஒப்பு கொடுக்க கிருபை தூண்டணும், ஒப்பு கொடுக்க கிருபை பெற்றுக்கொள்ளணும். அந்த கிருபைத்தான் நம்மை ஒப்பு கொடுக்க செய்யும். நம்முடைய சுயம் என்றைக்கும் தேவனுடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்க விடாது. அதுதான் விழுந்து போன மனுஷனுடைய சுபாவம். அதுதான் விழுந்து போன மனுஷனுடைய சுபாவம். மரியாள் கிருபை பெற்றவளே. முதல்ல கிருபை பெற்றாங்க 30ஆம் வசனத்துல. 38ஆம் வசனத்தை வாசிங்க, லூக்கா 1:38. அதற்கு மரியாள், கிருபை பெற்றிருக்கிறதுனால இப்ப என்னால ஒண்ணு சொல்ல முடியும், என்ன? நான் ஆண்டவருக்கு அடிமை. இதனால வர ஆபத்துக்கள் அது பொய்யென்னெல்லாம் சொல்ல முடியாது. இதனால வரக்கூடிய அவமானங்கள் அது இல்லைன்னு சொல்ல முடியாது. இதனால வரக்கூடிய இழப்புகள் அதை இல்லைன்னு சொல்ல முடியாது. இவைகள் எல்லாவற்றுக்கும் மத்தியில இதுவரைக்கும் உலகமே காணாத ஒரு காரியம் காணத்தான் போகிறது. ஆனால் அதற்கு தேவையான கிருபையை கர்த்தர் உங்கள் மேல் ஊற்றி இருக்கிறார். என்ன சொல்றீங்க? அந்த கிருபை என் மேல் இருக்குமானால் என்னை நான் அதற்காக, அந்த கிருபை என்னை தூண்டும். மரியாள் மாமிசமாக அங்க சரியன்னு சொல்லல, அந்த கிருபை அவளை நிரப்பி ஆவில நிரம்பி மரியாள் சொல்றாங்க, நான் என் கர்த்தருக்கு அடிமை, அவர் சித்தம் என் வாழ்க்கையில நிறைவேறட்டும். We can never say yes in our self-centered life. நம்முடைய சுயத்துல நம்ம ஒரு நாளும் கர்த்தருக்கு என்ன சொல்ல முடியாது? சரி ஆண்டவரேன்னு சொல்ல முடியாது. இல்ல ஆண்டவரேன்னு தான் சொல்லுவோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, தொடர்ந்து பாருங்கள். ஆண்டவராகிய இயேசுவும் கூட வாசித்து பார்க்க, அது தொடர்ந்து, அது நேரம் பத்தாதுங்க, நம்ம கடந்து போகலாம். நம்ம பார்க்கிறோம் இல்லையா, ஆண்டவராகிய இயேசுவும் கூட இந்த அவமானங்கள் எல்லாம் கடந்து வந்தாங்க. மரியாள் இப்படி திருமணத்திற்கு முன்பதாகவே கர்ப்பமாக இருக்கிறாங்கன்னு சொல்லி எத்தனையோ பேர் பேசினாங்க. நான் சொல்லியிருந்த கடந்த நாட்களிலையும் உங்களுக்கு அது எப்படி இருந்துச்சு, இயேசு கிறிஸ்து எப்படி சகித்து கொண்டாருன்னு சொல்லி. யோவான் 8ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்தில் அவங்கள என்ன சொன்னாங்க தெரியுமா? அட்லீஸ்ட் we know who is our father என்ற மாதிரி பேசினாங்க. ஜஸ்ட் putting it in paraphrase for you. எங்களுக்கு எங்கள் தகப்பன் யார் என்று எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொன்னாங்க இயேசுவை பார்த்து. இயேசு முன்னாடி இவர் மரியாளின் குமாரன் அல்லவா என்று சொல்லி அவமானப்படுத்தினாங்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இவைகளை எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் மரியாள் என்ன சொன்னாங்க? எப்படி மரியாளே? அதுதான் கிருபை, அதுதான் கிருபை. கிருபை என்பது பாவம் செய்கிறவன் இன்னும் பாவம் செய்யட்டும் என்று சொல்லுகிறது அல்ல. கிருபை அதுதான் கள்ள போதனைகள். கிருபை சகலத்தையும் மன்னிக்கும் என்பது அல்ல. கிருபை என்ன பண்ணும் தெரியுமா? இதுதான் பண்ணும். இப்ப சொல்லுங்க, கிருபை வேணுமா? ஆமாங்க. அப்பதான் எதுக்குங்க? அப்பதான் ஒப்பு கொடுக்க முடியும். அப்பதான் வலி வேதனை இருந்தாலும் அதுக்கு மத்தியில நான் கர்த்தருக்கு உண்மையா இருக்க முடியும். எவ்வளவு உபத்திரவங்களா இருந்தாலும் கண்ணீரா இருந்தாலும் அதுக்கு மத்தியில நான் கர்த்தருக்கு சந்தோஷமா இருக்க முடியும். ஹல்லேலூயா. நீங்க வாசித்து பாருங்க, அவைகளைத்தான் நாம் பார்க்க முடியும். 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிங்க. பவுல் என்ன சொல்றாரு பாருங்களேன். 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். துக்கப்படுகிறவர்கள் என்று தான் நாங்கள் எண்ணப்படுகிறோம். நாங்கள் துக்கமானவர்கள், சரி, ஆனாலும் நாங்க யாரு? இப்ப நீங்க யாரு? நீங்க துக்கப்படுறாளா சந்தோஷப்படுறாளா? என்னங்க நீங்க துக்கப்படுற ஆளுன்றீங்க, சந்தோஷப்படுற ஆளுன்றீங்க. நான் சொல்ல இது ஒரு மாதிரி ஸ்ட்ரேஞ்ச். இது உலகத்தான் புரிஞ்சுக்க முடியாது. நீங்க துக்கமா இருக்கிறீங்களா சந்தோஷமா இருக்கிறீங்களா? 50-50 பிரதர். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கேட்கல நான் உங்களை. அது உலகத்தான் சொல்லுவான். கிடையாது கிடையாது. இங்க பாருங்களேன், எப்பக்கமும் நெருக்கப்படுவோம் ஆனாலும் ஒடுங்கி போக மாட்டோம்யா. எப்பக்கமும் நெருக்கப்படுவோம் ஆனாலும் கூட நாங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளாய் நாங்கள் பிரகாசிச்சுட்டு தான் இருப்போம். ஹல்லேலூயா. வாசிங்க, தொடர்ந்து வாசிங்களா. அங்கே 3 காரியங்களை பவுல் பேசுவாங்க. துக்கப்படுகிறவங்க என்ன எண்ணப்பட்டாலும் நாங்க
எப்போதும் சந்தோஷப்படுறவங்க தான். தரித்திரர்கள் என்று எங்களை கூப்பிட்டாலும் நாங்கள் அநேகர் ஐஸ்வர்யவான்கள் ஆக்குகிறவங்க தான். நாங்கள் ஒன்றுமே இல்லாதவர்கள் என்று சொல்லப்பட்டாலும் சகலத்தையும் உடையவர்களாகவும் எங்களை விளங்க பண்ணுகிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், யாக்கோபு சொல்றாங்க, உங்களுக்கு தெரியாதா உலகத்தில் தரித்திரர்களை தான் கர்த்தர் தம்முடைய ராஜ்யத்தில் ஐஸ்வர்யவான்களா இருக்கும்படி தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னு. அப்போ நீங்க தரித்திரர்களா ஐஸ்வர்யவான்களா? யாருங்க நீங்க? உலகத்தில் தரித்திரர்கள் தான் உங்க பார்வைக்கு, ஆனால் கர்த்தருடைய பார்வைக்கு நாங்கள் ஐஸ்வர்யவான்கள் ஐயா. உங்க பார்வைகளுக்கு நாங்கள் சின்னவங்க தான், ஆனால் கர்த்தருடைய பார்வைகளுக்கு பெரிய பிள்ளைகள் ஐயா. மனுஷருடைய பார்வைக்கு கோலியாத்து பெரிய ஆளு, தாவீதோ சின்ன பிள்ளை. ஆனா ஆவிக்குரிய உலகத்துல பாருங்களேன், இவர் பெரிய ஆளு, அவன் இவருக்கு முன்னாடி சின்னவன், கல்லடிச்சே கொண்டுட்டான். And that is exactly what grace can do. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை கவனித்து கேளுங்கள். நாம துக்கமா இருந்தாலும் அவைகளுக்கு மத்தியில் சந்தோஷமாய் ஒப்பு கொடுக்க செய்கிறது தான் கிருபை. உண்மையாக கிருபையின் காரியங்களையும் கிருபையின் ஆழங்களையும் நாம் அறிந்து கொள்வோமானால் கிருபையை அவ்வளவு சாதாரணமாக எண்ண மாட்டோம். கிருபையை அவ்வளவு சாதாரணமாக இன்றைக்கு கிறிஸ்தவ வட்டாரங்களிலே செயல்படுகிறது போல செயல்படுத்தவும் மாட்டோம். இதற்கு தான் கிருபை. எதற்கு கிருபப்பா? எதுக்கு கிருபை? எதுக்கு கிருபை தெரியாது. நினைச்சதெல்லாம் கிருபை, வந்ததெல்லாம் கிருபை, போகிறதெல்லாம் கிருபை. அதல்ல, அது பொய்யான கிருபை. மெய்யான கிருபை வேதத்தின்படி இருக்கிற கிருபை. கிருபை எதுக்கு தம்பி? என் ரட்சிப்பு பூர்த்தி அடையும் அளவும் நான் ஒப்பு கொடுக்கிறதுக்காகத்தான். என் ரட்சிப்பு பூர்த்தி அடையும் வரையும் வேதனைக்கு மத்தியில், வேதனை கடந்து அல்ல, வேதனைக்கு மத்தியில் நான் கர்த்தருக்கு நிற்கும்படியாகத்தான். அதுக்கு தான் யா கிருபை, அதுக்கு தான் கிருபை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் மீண்டும் மீண்டும் தெரிஞ்சு ஒப்பு கொடுக்கிறதுக்கு தான் கிருபை. தெரியும் ஆனாலும் ஒப்பு கொடுக்குறேன், அதான் கிருபை. அந்த கிருபை தான் அப்படி ஒப்பு கொடுக்க செய்கிறது. இதை தொடர்ந்து நீங்கள் வீட்டுக்கு போய் இன்னும் வாசிங்க. 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிங்க. சரிங்களா? வேகமா. அறிந்திருக்கிறீர்களே, அவர் ஐஸ்வர்யம் உள்ளவர்களாய் இருந்தும் தரித்திரத்தினாலே ஆண்டவராய் இயேசு இப்போ ஐஸ்வர்யவானா தரித்திரரா? அவர் ஐஸ்வர்யவான்னா ஆனால் தரித்திரனானார். நம்மை ஐஸ்வர்யவான்கள் ஆக்கும்படியாக. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை தொடர்ந்து கவனிங்கள். நம்மை நாமே ஒப்பு கொடுக்க கிருபை வேணும். கிருபை தான் ஒப்பு கொடுக்க தூண்டுகிற ஒரு நல்ல தயவு. புரியுதா உங்களுக்கு? இப்போ மரியாதை பார்த்தீங்கல்ல, அதே போல் நீங்கள் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா அங்கே நோவான்கிற ஒரு தேவ மனிதர் உண்டு. 6ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பாருங்கள். 6ஆம் அதிகாரம் திருப்புங்க. புக் ஆஃப் ஜெனசிஸ் சாப்டர் 6, 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தர் எல்லா மனுஷர்களும் பாவம் செய்து ஏகமாய் கெட்டு போனதினாலே கர்த்தர் என்ன சொல்றாரு பாருங்க. அப்பொழுது கர்த்தர், நான் சிருஷ்டித்த மனுஷனை பூமியின் மேல் வைக்காமல் மனுஷன் முதல் கொண்டு நிர்கிரகம் பண்ணுவேன் என்று கர்த்தர் தீர்மானிக்கிறார். உண்டாக்கினது எனக்கு மனஸ்தாபமா இருக்கிறது என்று கர்த்தர் சொன்னார். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்ணில் என்ன கிடைச்சிச்சு? இப்ப கிருபை கிடைச்சிருச்சு. இந்த கிருபை இப்ப கர்த்தர் நோவாவோடு பேசுகிறார். நோவா, நான் பூமியை ஜலத்தினால் அழிக்க போகிறேன். வாசித்து பாருங்க. 7ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். வருஷிக்க பண்ணுவேன். 40 நாளும் பூமியின் மேல் என்ன வரும்? மழை வரும். எல்லாம் நிர்கிரகம் பண்ணுவேன் என்று சொன்னாங்க. நல்லா கவனிங்க. இப்போ நோவா முதலாவது கர்த்தரிடத்திலிருந்து கிருபை பெற்றுக்கொண்டாங்க. 7ஆம் வசனமே என்ன? நோவாவுக்கும் கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைச்சிச்சு, கிருபை வந்துருச்சு. இப்போ கிருபை வந்ததுனால கர்த்தர் அடுத்தது பேசுகிறாங்க. ஒரு திட்டம் இருக்கு. நோவா,
என்ன ஆண்டவரே, மழை பெய்ய பண்ண போகிறேன், ஜலத்தினால இந்த பூமியை நிர்கிரகம் பண்ண போகிறேன், எல்லா பிராணிகளும் மனுஷர்களும் சுவாசமுள்ள எல்லாம் மரித்து தான் போக போகிறது. எப்படி ஆண்டவரே? மழை அனுப்பி. நான் என்ன செய்யணும்? ஒரு பேழையை செய்யுங்க, அது இவ்வளவு மூலம் நீளம் இருக்கணும், இவ்வளவு மூலம் அகலம் இருக்கணும், இப்படிப்பட்ட ஒரு மரத்தினால் செய்திருக்க வேண்டும், உள்ளும் புறமும் கீழ்ப்பூச்சு இருக்க வேண்டும், இவைகளை எல்லாம் செய்ய வேண்டும். எங்கே செய்யணும்? வெட்டாந்தரையில் செய்ய வேண்டும். சரிங்க ஆண்டவரை, செய்கிறேன். எப்படி ஒத்துக்கிட்டார் நோவா இதெல்லாம் செய்ய? அது மேல் வைக்கப்பட்ட கிருபை இதை ஏற்றுக்கொண்டார். எதுக்குங்க நாம் இதை பெருசாக பேசுகிறோம் தெரியுமா? காரணம் நல்லா கவனிங்க. நோவா ஒரு நாளில் பேழை கட்டலை. ஒரு சில வேத வல்லுநர்கள் அவர் கட்ட 40, 60, 80, 120 வருஷம் வரைக்கும் ஆச்சுன்னு சொல்கிறாங்க. அநேக வேத வல்லுநர்கள் 120 வருஷம்னு ஏற்றுக்கொள்கிறாங்க. Many of them accept or agree, telling it might have taken more than 120 years அப்படின்னு சொல்கிறாங்க பேழையை கட்ட. சரியா? அல்லது நம்ம ஒரு குறைஞ்சதை எடுத்துக்கிட்டாலும் 60 வருஷமே எடுத்துக்கங்களேன். let us keep it 60 years at least, since we have all the options given. நம்ம 60 வருஷம்னு எடுத்துப்போமே. இந்த 60 வருஷம் நோவா பேழையை கட்டுகிற வரைக்கும் கூட கர்த்தர் சொன்னதின் மேல் நம்பிக்கையாக இருந்தார். என்ன பெருசாக நம்பிக்கையாக இருந்தார் இவர்? ஆமாம், பிழைக்கணும்னா கட்டணும், அப்படி சொல்லிடாதீங்க, அவ்வளோ சாதாரணமானது இல்லை. ஏன்னா அநேக வேத வல்லுநர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மழை வரும் அளவும் பூமியில் மழை பார்த்ததே இல்லையா யாரும். மழை அது வரைக்கும் பூமியின் மேல் பெய்யவே இல்லையா. இது எப்படி பிரதர் நீங்கள் ஏற்றுக்கிறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்கள் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 5, 6 வசனங்களை வாசித்து பாருங்க. பூமியில எப்படிப்பட்ட வாட்டர் சிஸ்டம் இருந்துச்சுன்னு பாருங்க. பூமியின் மேல் இன்னும் உண்டாகவில்லை, சகலவித பூண்டுகளும் இன்னும் முளைக்கவில்லை, ஏனெனில் தேவனாகிய கர்த்தர் பூமியின் மேல் இன்னும் மழையை பூமியின் மேல் இன்னும் மழையை கர்த்தர் பெய்ய பண்ணவில்லை. பண்படுத்த மனுஷனும் இருந்தது, நிலத்தை பண்படுத்த மனுஷர்களும் இருந்ததில்லை. மூடு பனி பூமியின் மேல் எழும்பி பூமியெல்லாம் நினைத்தது. பனி மட்டும்தான் இருந்துச்சு, என்ன இருந்தில்ல? மழை இருந்தில்ல. அப்போது என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், யாருமே மழையை பார்த்ததில்லை. கர்த்தர் சொல்லுகிற போது தான் இவங்களுக்கு தெரியும் கர்த்தர் மழையை அனுப்ப போகிறார், மழையை அனுப்ப போகிறார். இது நோவா சொல்லிட்டே இருக்கிறதுனால ஜனங்க யாரும் இது வரைக்கும் காணாததுனால ஜனங்க யாரும் அதை நம்பலை. எல்லாரும் நோவாவை கேலி செய்தார்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். 2 பேதுரு புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிங்க. எதுக்கு கேலி பண்ணாங்க நோவாவை? வெட்டாந்தரையில் போய் கப்பலை கட்டுறியா, கடல்கிட்ட தானே கட்டணும், இங்கே கட்டுறீங்களே. இல்லைங்க, மழை வர போது, மழை வந்தால் எல்லாம் மூழ்க போது, கப்பல் மிதக்க போகுது. மழையா? அசிங்க 5ஆம் வசனம். பூர்வ உலகத்தை தப்ப விடாமல் நோவா வரப்பண்ணி. போதுங்க. இவர் என்ன எழுதியிருக்கு? நீதியை குறித்து பிரசங்கம் பண்ணினார். ஜனங்கள் யாருமே இவருடைய பிரசங்கத்தை கேட்கல. எல்லாரும் கேலி பண்ணிட்டு இருந்தாங்க. எல்லாரும் அவரை பரிகாசம் பண்ணி இருக்க வேண்டும். நோவாவும் எல்லாத்தையும் விற்று தான் என்ன கட்டியிருக்கணும்? வேலையை கட்டியிருக்கணும். அவ்வளோ மரங்கள் வாங்கணும் இல்லையா? வேலைக்கு ஆட்களை ஏற்படுத்தி இருக்கணும், அவங்களுக்கு கூலி கொடுக்கணும். இவங்க தங்களுக்கு சொந்தமானதை எல்லாம் விற்று இருக்கணும். எப்படிப்பா எல்லாத்தையும் விற்க தைரியம் உனக்கு? எனக்கு தெரியாது. அவர் கொடுத்த கிருபை என்னை தூண்டுகிறது அப்படி செய்ய. I am ready to do anything because that the grace is upon me to submit. எல்லாம் ஒப்பு கொடுத்தாங்க. வாசித்து பார்க்கலாம் பாருங்க. அதுக்கு தான் எபிரியர் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் இவ்விதமாய் வாசிக்கிறோம். வாசிங்க பார்க்கலாம். Hebrews chapter 11 verses 7. தன் காலத்தில் எது காணல? புரியுதா உங்களுக்கு? அது வரைக்கும் என்ன காணல? காணாதது. அது மரியாள் எதை விசுவாசிச்சாங்க? அது வரைக்கும் அப்படிப்பட்ட ஒரு சம்பவத்தை காணாததும் கேட்காதது.
இப்போ நோவா எதுக்காக ஒப்பு கொடுக்க போறாங்க? இதுவரைக்கும் காணாதது. இது காணாததுன்னு எழுதியிருக்கே, என்ன இந்த காணாததுன்னு சொல்லி புதிய ஏற்பாட்டு கிரேக்க மொழியில தானே எழுதப்பட்டது. சரி, அதனுடைய கிரேக்க மொழியில இருக்கிற அர்த்தம் என்னவென்று சொல்லி தேடி பார்த்தேன். அது அர்த்தத்தை பார்த்த பின்புதான் நானும் அதை சற்று தைரியமாகவே உங்களுக்கு பிரசங்கிக்கலாம் என்று சொல்லி பிரசங்கிக்கிறேன். அதனுடைய அர்த்தம் என்னவா, இந்த காணாதது அப்படின்ற இருக்கு இல்லையா, தமிழில் காணாததுன்னு எழுதியிருக்குல்ல, ஒரிஜினலாக எழுதப்பட்ட கிரேக்க மொழியில் அதுக்கு அர்த்தம் என்ன எழுதியிருக்கிறாங்கன்னு சொல்ற பாருங்க. நாட் yet, நாட் எவர், ஸ்டில் நாட். அப்படின்னா என்ன அர்த்தம்? இதுக்கு முன்பாக பார்க்கவே பார்க்காததும், காணாததும், இதுவரை காணாததும். அந்த வார்த்தைக்கு உண்டான அர்த்தம். அப்போ நோவா எதை குறித்து எச்சரிப்பை எடுத்துக்கொண்டாங்க, எதை குறித்து விசுவாசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க? இதுவரைக்கும் காணாது. ஒருவேளை பூமியில் நிச்சயமாகவே பாருங்க, இதை நாம வந்துட்டு ஒரு டாக்டரினாக எடுத்துக்கல, பட் லெட் அஸ் அட்லீஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் தி எசன்ஸ் ஆஃப் இட். இதுவரைக்கும் காணாததை குறித்து கர்த்தர் சொன்னாங்க, அதற்கு ஒப்பு கொடுக்க நோவாவுக்கு முடிஞ்சிச்சு. எப்படிங்க முடிஞ்சிச்சுன்னா, அதற்கு உண்டான கிருபை அவர் மேல் வைக்கப்பட்டிருந்தது. இது வரைக்கும் கேளாததும் இது வரைக்கும் காணாததையும் கர்த்தர் நம்மை கொண்டு செய்ய வேண்டுமானாலும் அதற்குண்டான கிருபை நம்மேல் கர்த்தர் வைக்க வேண்டும். அப்படி வச்சாங்கன்னா, நான் மறுபடியும் சொல்லிட்டு இருக்கிறேன், the impact will not be within four walls, the impact will not be within a certain limit of boundaries, the impact will be worldwide. I'll tell you, கர்த்தருக்கு அவ்விதமாய் ஒப்பு கொடுக்கிற போது அந்த கிருபைகளை பெற்று இதுவரை காணாததும் இதுவரை கேளாதவைகளுக்குள்ளாக நாம் கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போமானால் கர்த்தர் அவ்விதமான காரியங்களை செய்வாங்க. அதற்கு என்ன வேணும் தெரியுமா? கிருபை இருந்தால் தான் நாம் என்ன செய்ய முடியும்? ஒப்பு கொடுக்க முடியும். அந்த கிருபைக்கு இயேசு என்ன பண்ணாங்கன்னு நீங்க சொல்லுங்க. இந்த பாத்திரம் கோபாக்கினை, கர்த்தருடைய கோபாக்கினை, இதை நீங்கள் பருக வேண்டும், வேற வழி இல்லை. கிருபை கிடைச்சிச்சு, பருகி ஜெயித்தார். அப்படி கிருபை கிடைக்க இயேசு என்ன செஞ்சாங்க? சொல்லுங்க தம்பி சத்தமா. இடைவிடாம ஜெபம் பண்ணாங்க. ஜெபம் பண்ணனால கிருபை வந்துச்சு, அந்த கிருபையினால ஒப்பு கொடுத்தாங்க. அப்போஸ்தலனாகிய பவுலை கேளுங்க, இந்த குட்டுகிற சாத்தானுடைய தூதனை நீங்க என்னங்க செஞ்சீங்க? அது எடுக்க முடியல, ஆனா கிருபை கொடுத்தாங்க, அதனால அதை தாங்க முடிஞ்சிச்சு. கிருபை எப்படி வந்துச்சு? இடைவிடாம ஜெபம் பண்ண. நோவா இதுவரைக்கும் மனுஷர்கள் கேளாததை செஞ்ச தைரியம் வந்துச்சு ஒப்பு கொடுக்க. இது எப்படி? கர்த்தர் கிருபை கொடுத்திருந்தான். கிருபை எப்படி வந்துச்சு நோவா? நான் கர்த்தரை நோக்கி எப்போதும் பார்க்கிற ஒரு மனிதன். மரியாளே, இதுவரைக்கும் உலகம் காணாததும் கேளாததும் உங்க வாழ்க்கையில கர்த்தர் செய்யற அளவுக்கு நீங்க ஒப்பு கொடுத்தீங்களே, இது எப்படி? கிருபை தான். அந்த கிருபை எப்படி வந்துச்சுங்க? நான் கர்த்தரை எப்போதும் உண்மையாய் தேடி அவருக்கு நான் செபித்துல காத்திருந்திருக்க வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கிருபை நம்மை ஒப்பு கொடுக்க தூண்டுகிறது. இந்த கிருபை வேண்டுமானால் நம்ம என்ன பண்ணணும் தெரியுமா? இடைவிடாமல் கர்த்தருடைய சமூகத்தில் கேட்டுக்கிட்டே இருக்கணுங்க. கேளுங்க, எனக்கு அந்த கிருபை வேணும், என்னை ஒப்பு கொடுக்கிற கிருபை வேணும், என் சித்தத்தை தள்ளுகிற கிருபை வேணும், உங்க சித்தத்துக்கு என்னை ஒப்பு கொடுக்கிற கிருபை வேணும், என்னுடைய யோசனைகளை தள்ளவும் உங்க யோசனைகளை பற்றி கொள்ளவும் எனக்கு கிருபை வேணும் ஆண்டவரேன்னு சொல்லி அந்த கிருபைக்காக கேளுங்க. கர்த்தர் அந்த கிருபையை கொடுக்கிறதினால நீங்களும் நானும் ஒப்பு கொடுக்கிறவர்களாய் மாறிப்போம். Because of grace I submit. Because grace makes me submit. நான் அல்ல, அந்த கிருபை என்னை ஒப்பு கொடுக்க. அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார் 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில், I am what I am by the grace of God. தேவ கிருபையினாலே நான் இன்றைக்கு என்னவா இருக்கிறோனோ அப்படி இருக்கிறதுக்கு என்ன காரணம்? சொல்ல மாட்டீங்களா? வாசிங்க, எடுத்துட்டீங்களா? சத்தமா வாசிங்க. நான் இருக்கிறது தேவ கிருபையினாலே இருக்கிறேன். அவர் எனக்கு அருளிய கிருபை நான் விருதாவாகவில்லை, நானும் விருதாவாக விடலை. ஹல்லேலூயா. நாம் எல்லோரும் கர்த்தருடைய சமூகத்தில் எழும்பி நின்று இப்போ எதுக்காக ஜெபம் பண்ண போறோம்? எதுக்கு கிருபை? அந்த கிருபை என்னை ஒப்பு கொடுக்க தூண்டும். ஒப்பு கொடுத்தல் என்றால் என்ன? என்னுடைய காரியங்கள் எல்லாம் குறைஞ்சிக்கிட்டே போகும், அப்பாவுடைய காரியங்கள் எல்லாம் என் வாழ்க்கையில் அதிகரிச்சுக்கிட்டே வரும். நான் சிறுகவும் என் கர்த்தர் என்னில் பெருகவும். அதுக்கு தான் கிருபை.
அதுதான் கிருபை. என்னைக்கு உங்க கிருபை நீங்க பிரசங்கிக்கிற, நீங்க கேட்கிற, அல்ல மற்றவரிடத்திலிருந்து கள்ளத்தனமாய் வருகிற கிருபைகள் உங்களை அதிகரித்து கர்த்தரை குறைக்கிறதோ அது கள்ள உபதேசங்கள். யார் வாழ்க்கையில கிருபை சுயத்தை குறைத்து கர்த்தரை அதிகமாய் வெளிப்படுத்தி கொண்டு வருகிறதோ அதுதான் கர்த்தரால் உண்டாகுகிற கிருபை. நம்ம ஜெபம் பண்ணலாமா? இப்போ லெட்ஸ் ப்ரே.